கிளாவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன ஒரு வாரம் காலத்தில் மழை பெஞ்சதில் கிளாவரைக்கு வந்து குடிக்கிற தண்ணி வந்து செருப்பன் ஓடை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து ஊற்று வந்து அதில் வாய்க்கால் கட்டி ஒரு 2 இன்ச்சு ஓசு போட்டு வந்து குடிக்க தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. மிகப்பெரிய அது மூலிகுள்ள தண்ணி. இப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நில அதிர்வுனால அது ஒரு 300 அடி பிளந்து போய் கிடக்கு. இது என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா கேரளாவில் வந்து உங்களுக்கு வயல்நாட்டில் நடந்த மாதிரி இது நடந்திருக்கு. இது சம்பந்தப்பட்ட வந்து அதிகாரிகள் வந்து பார்த்தா தான் அது தெரியும். எங்களுக்கு குடி தண்ணிக்கு வயல் பாய்ச்சறதுக்கு, தோட்டங்கள் பாய்ச்சறதுக்கு தண்ணி மெயினா வந்து அதுல தான் வருது. அதனால வந்து தமிழக அரசும், வனத்துறையும், இந்த இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் மற்றும் அதிகாரிகள் எல்லாம் வந்து விரைந்து வந்து பார்த்துட்டு, எங்களுக்கு இந்த ஊருக்கு கிராமத்துக்கு குடி தண்ணி வசதிகளை ஒரு 3 இன்ச்சு கல் ஓசோ, இல்ல இரும்பு ஓசோ எங்களுக்கு அமைச்சு தரணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து சேனல் கட்டி குடுக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இது கிளாவரைலேருந்து வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள போணும். எங்க கிளாவர மக்களுக்கு போகும்போது போய் பார்க்கும்போது, குடி தண்ணிக்கு தண்ணியே வரல ஒரு வாரமா. போய் பார்த்துருக்காங்க, அதிர்ச்சி அடைஞ்சு போயிருப்பாங்க. நீங்களும் அந்த வீடியோ அதில பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குள்ளயா இருக்கு இது. ஏன்னா, அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு மட்டும் அது நடந்திருக்கு. அது எந்த விதத்தில எப்படி நடந்துச்சுன்னே பெரிய இதா இருக்கு. அது என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியல. இப்ப குடி தண்ணியும்ல அது அந்த அந்த வரக்கூடிய வாய்க்கால் வரப்பு வந்து அது வழியே பண்ண முடியாது. வேற மாற்று பாதை தான் பண்ண மாரி தான் இருக்கு அது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.